ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். லைக் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பற்றி நம்ம ஒரு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எந்தெந்த ஸ்டாக் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்கு பை பண்ணலாம், செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வரிசையில் இது வந்து நம்மளோட 12th வீடியோ. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை சைக்காலஜி வீடியோவாக இருக்கட்டும், அப்போ தான் உங்களுக்கு டைமில் வந்து சேரும். ஓகே, ஸோ நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஸோ நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீக்கில் எந்தெந்த ஸ்டாக்லாம் நம்ம பார்த்தோமோ, பை பண்ணலாம் அப்படின்னு சொன்னமோ, இப்போ அந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, அதிலேருந்து ஏதாவது ஒரு ஸ்டாக் நமக்கு வந்து ஹோல்டு பண்ணி கொண்டு போகிறோமா, கொண்டு போகலையா, அதில் அந்த ஸ்டாக்லேருந்து நம்ம எக்ஸிட் பண்ணிவிட்டு வேறு ஸ்டாக்கில் என்ட்ரி பண்ண போகிறோமா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அதை பார்த்துக்கலாம். லாஸ்ட் வீக்கில் எந்தெந்த ஸ்டாக்லாம் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வீக்கில் ஏதோ புது ஸ்டாக் வந்து ஆட் பண்ணுறோம்னா இந்த வீடியோவில் வந்து அப்டேட்டடாக இருக்கும். ஓகே, ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கில் வந்து சன் டிவி நெட்வொர்க் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து இதில் ஒரு ஸ்டாப் லாஸ் வந்த மாதிரி இருந்துச்சு. பட் நான் இந்த இடத்துல லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல நான் வந்து எக்ஸிட் பண்ணல, நான் இந்த ஸ்டாக் வந்து நான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னமும் சொன்னீங்கன்னா நான் இந்த ஸ்டாக் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கிறேன். இந்த ஸ்டாக்லேருந்து நான் எக்ஸிட் ஆகலை. ஓகே, இதில் வந்து நான் ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் வந்து ப்ளஸில் தான் இருக்கிறேன். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜிஸ். ஸோ இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு புலிஷ்ல தாங்க இருக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல நல்லா ஹோல்டு பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் வந்து 30 பாயிண்ட்ஸ் கிட்ட ப்ளஸில் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு திருப்பி 20க்கு வந்துருக்குது. ஓகே, பரவாயில்ல. எனக்கு இந்த ஸ்டாக் வந்து எனக்கு ஒரு பெரிய மூமெண்ட் வர்றதுக்கு எனக்கு ஒரு பிளான் இருக்குது. ஓகே, இங்கேருந்து என்னோட டார்கெட் வந்து 1700. ஓகே, 1700க்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இங்கேருந்து. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்கை நான் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன், HCL டெக்னாலஜி. ஸோ இது வந்து என்னோட செகண்ட் ஸ்டாக்கு. ஸோ 2 ஸ்டாக் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன், சன் டிவி நெட்வொர்க், HCL டெக்னாலஜிஸ். 2 ஸ்டாக்கும் நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கு கேரி ஃபார்வர்டு பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கிறேன். ஓகே, என்னோட பையிங் ப்ரைஸ் வந்து இதில் போட்டிருக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து என்னோட இதில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப சின்னதாகிக்கணும். ஓகே, ஏன்னா நான் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கிறேன். ஸோ மைட் பி இது ரிவர்ஸ் ஆச்சுன்னா நான் எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதில் வந்து நான் சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ் எடுக்கிறேன். HCLல 25 பாயிண்ட்ஸ் கிட்ட என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துச்சுன்னா நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். அதே மாதிரி சன் டிவிலையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து முதல்ல இப்போமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். பிகாஸ் வந்து சன் டிவியில் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக தெரியும். ஓகே, எவ்வளோ பெருசாக இதில் தெரியுதோ அவ்வளோ பெருசாக என்னோட ஸ்டாப் லாஸ் கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து நான் இதில் வந்து காஸ்ட் டு காஸ்ட் ஆல்மோஸ்ட் வந்து நான் காஸ்ட் டு காஸ்ட்டில் கொண்டு வந்துக்கிடுவேன். பிகாஸ் ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து கொஞ்சம் ஒரு ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஏன்னா பயர்ஸ் வந்து இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இருக்கிறாங்கன்னா இந்த இடத்துல இவ்வளோ ஸ்லோவாக மூவ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, இங்கேருந்து நல்ல ஒரு மூமெண்ட் வந்திருக்கணும், பட் இன்னும் வரல. ஸோ அதனால் நான் இதில் வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து காஸ்ட் டு காஸ்ட்டில் தான் இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா நான் காஸ்ட் டு காஸ்ட்டில் எக்ஸிட் ஆயிடுவேன். ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி போர்ட் ஸ்பெஷல். ஓகே, நல்ல ஒரு மூமெண்ட்டுங்க. ஓகே, நல்ல ஒரு ரேலி பார்க்க முடிஞ்சுது இந்த இதில் வந்து. ஆல்மோஸ்ட் வந்து 70 பாயிண்ட்ஸ் நான் சொன்ன இடத்துலேருந்து கரெக்டாக மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதில் வந்து நல்ல ஒரு எஜுகேஷனலாக உங்களுக்கு நான் புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து அதானியில் வந்து நான் கரெக்டாக இதுக்கு மேலே பை சொன்னேன். ஓகே, இதுக்கு மேலே இங்கேருந்து ஒரு அப்சைடு மூவ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். கரெக்டாக இதுக்கு மேலே இருந்து ஒரு நல்ல ஒரு அப்சைடு கொடுத்துருக்குது. ஓகே, பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல பயப்பட தேவையில்லை. மார்க்கெட் ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் எடுக்கும். புல் பேக் எடுத்துகிட்டு திருப்பி மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இதுக்கும் டார்கெட்னு சொல்ல போனீங்கன்னா நல்ல ஒரு பெரிய டார்கெட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு சின்ன டார்கெட் புக் பண்ணிவிட்டு இதுலேருந்து வெளியே வரலாம். ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போதைக்கு ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து என்னென்னா, நான் எல்லா இதுலேயும் வந்து நான் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கிறதுல வந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப சின்னதாகிக்கிடுவேன். ஓகே, இதில் வந்து எவ்வளோ ஸ்டாப் லாஸ் இருந்துச்சுன்னா 40 to 45 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து மைட் பி ரொம்ப சின்னதாயிரும். ஸோ இனிமேல் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா, ஓரளவுக்கு ரொம்ப கீழே வந்துருச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் காஸ்ட் டு காஸ்ட் கிட்ட வந்துருச்சுன்னா நான் மைட் பி ட்ரை பண்ணுவேன். என்னோட டார்கெட் வந்து நான் அதிலே புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். பட் இவன் ப்ராஃபிட்டில் இருக்கிறனால எனக்கு ஒரு பயம் இல்லை இந்த இடத்துல. ஸோ நான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஓகே, தேர்ட் ஸ்டாக் பார்த்தாச்சு நம்ம. ஸோ ஃபோர்த் ஸ்டாக் வந்து என்னென்னு பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸ். ஸோ நான் லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாடா மோட்டார்ஸில் வந்து என்னோட ஆர்டர் வந்து இதுக்கு மேலே, ஓகே, இந்த லெவலுக்கு மேலே வந்துச்சுன்னா நான் வந்து இதில் என்ட்ரி எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஓகே,
பட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு நெகட்டிவாக போயிருச்சு. இந்த ஒரு ஸ்டாக் மட்டும்தாங்க நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகிருக்குது. மற்ற எல்லா ஸ்டாக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ லாஸ்ட் வீக் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இதுக்கு மேலே ஓகே இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் கரெக்டாகவே பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோவை நான் அதுவும் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஓகே, இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு இந்த சைட்லேருந்து ஒரு பையிங்க்கு பிளான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பையிங்க் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து வரல. ஓகே, ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கல. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு என்னோடய வாட்ச் லிஸ்ட்லேருந்து எடுத்துடுறேன். பிகாஸ் இதில் வந்து நான் என்ட்ரி பண்ணலை, இது வந்து ஜஸ்ட் சும்மா தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு இது வாட்ச் லிஸ்ட்லேருந்து எடுத்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கு வேறு ஏதாவது புது ஸ்டாக் வந்து நான் 2 ஸ்டாக் வந்து புதுசாக வச்சுருக்கிறேன். ஸோ அதை பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஒரு ஸ்டாக் நம்ம வெளியே எடுத்துருக்குறோம். ஸோ 4th ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே, 4th ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் லிமிடெட். ஓகே, டிஎல்எஃப் லிமிட்டடும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஓகே, நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவில் தான் இருக்குது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து என்னென்னா 16 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. நான் இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டில் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு அப்சைட் மூவ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் இந்த இடத்த நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்குது. ஓகே, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் க்ரீன் கலர் இந்த இடத்த நல்ல இந்த சேம் கண்டிஷன் நடக்குது பாருங்கள். ஒரு இந்த இடத்துல என்ன கண்டிஷன் நடந்துச்சோ சேம் கண்டிஷன் தான் இங்கேயும் நடக்குது. ஸோ அதனால் எனக்கு இங்கே என்ன தோணுதுன்னா இங்கே ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்கையும் நான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நான் காஸ்ட் டு காஸ்ட் கொண்டு வந்துடுவேன். ஆமாம், என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து ட்ரை பண்ணுவேன் என்னோடய காஸ்ட் டு காஸ்ட்டில் கொண்டு வர்றதுக்கு. பிகாஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரிஸ்கியாகவும் தெரியுது. ஏன்னா ஒரு பையர்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் வீக்காக தெரியுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்டாப் லாஸ் வந்து மைட் பி சின்னதாக வச்சுக்கிடுவேன். மீன்ஸ் மார்க்கெட் ஏன்னா நாளைக்கு வந்து மார்க்கெட்டு டியூஸ்டே வந்து மண்டே வந்து மார்க்கெட் ஆஃப். ஓகே, மண்டே வந்து மார்க்கெட் ஆஃப். ஸோ அதனால் டியூஸ்டேக்கு வந்து என்ன அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா மைட் பி காஸ்ட் டு காஸ்ட்டில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் அந்த இடத்துல பயப்படாமல் இருந்து இதுக்கு கீழே நான் வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணினேன்னா மைட் பி இதுக்கிட்ட வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, லெவல் வந்து 827 கிட்ட வரைக்கும் வந்துச்சுன்னா 827 ரூபா கிட்ட வந்துச்சுன்னா நான் வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன். இதுக்கு நடுவில் இருந்துச்சுன்னா நான் வந்து ஹோல்டு பண்ணி கொண்டு போவேங்க. பிகாஸ் எனக்கு இதில் வந்து நான் புல்லிஷ் மூவ்மெண்ட்டில் இருக்கிறேன். ஓகே, ஸோ 5th ஸ்டாக் வந்து பவர் கிரிட் கார்ப்பரேஷன். ஓகே, ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஓகே, நான் இந்த இடத்துல இதில் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா இந்த லெவலுக்கு மேலே நான் வந்து என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகே, நான் இதில் என்ட்ரி ப்ரைஸ் மென்ஷன் பண்ணல, இருந்தாலும் நான் இதில் திருப்பி மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நான் லாஸ்ட் வீக் மென்ஷன் பண்ணியிருந்தேன், பட் இதில் என்ட்ரி பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் வந்து என்ன இருந்துச்சுன்னா 304. ஓகே, என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் வந்து 304 ரூபீஸ் இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 316 ரூபீஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ இது அதனால் நான் லாஸ்ட் வீக்கில் எந்தெந்த ஸ்டாக்லாம் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தேனோ அந்த ஸ்டாக்கை நான் சேம் ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ லாஸ்ட் ஸ்டாக் 6th ஸ்டாக் நம்ம ஒரு ஸ்டாக் பார்த்துக்கலாம். பிகாஸ் எனக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் 6th ஸ்டாக் எதுக்கு பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா நான் இப்போ ஒரு 5 ஸ்டாக் நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ அந்த 5 ஸ்டாக்லேருந்து எல்லா ஸ்டாக்கும் நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து சான்ஸ் இருக்குது, சான்ஸ் இல்லாமல் போகிறதுக்கு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சன் டிவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைசி மாதிரி தெரியுது, இங்கேருந்து கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி அதானி ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்குது. HCL இந்த 2 சன் டிவி HCL கொஞ்சம் டைசி மாதிரி தெரியுது. மீன்ஸ் அங்கேருந்து ஒரு ஃபால் வந்துச்சுன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டாக் பிக் பண்ணி எப்போவுமே வச்சுருப்பேன். ஸோ தட் நமக்கு ஏதாவது ட்ராஜடி ஏதாவது நடந்துருச்சு. ஓகே, அந்த ஸ்டாக் வந்து கீழே விழ ஆரம்பிச்சிட்டுனா ஸோ அந்த ஸ்டாக்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டு நம்ம வேறு ஏதாவது ஸ்டாக்கில் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த பேஸஸில் தான் நான் இப்போ இந்த ஐசிஐசிஐ பேங்க் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். இந்த இடத்துல பாருங்கள் நல்ல ஒரு ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கா, ஒரு அப் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் நல்ல ஒரு அப் சைடில் இந்த இடத்த நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நல்லா இங்கேருந்து போயிட்டு இருக்குது. இந்த இடத்துல ஓரளவுக்கு சொல்ல போனால் நல்லா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்துருக்குது. ஓகே, நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணுது. ஓகே, ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதோட லாஜிக் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து இது மேலே போகிறதுக்கு தான் அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதிலேருந்து ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து நம்ம ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலேருந்து ஏதாவது ஒரு ஸ்டாக் நமக்கு ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஸோ தட் அதிலேருந்து நம்ம எக்ஸிட் ஆகிட்டு நம்ம வந்து ஐசிஐசிஐயில் ஒரு பை பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் ட்ரேடர் ஃப்ரெண்டோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே கைஸ், பாய்.